Hi everyone, I am Shankar. So இந்த வீடியோவில் நம்ம ஆர்பி அசிஸ்டன்ட் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் தான் இந்த இயர் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் ரீசனிங் செக்ஷனில் எந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் எந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறது வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அன்லாக் பண்ணியிருந்தோம், அதாவது பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் நம்ம சேனலில். செகண்ட் வீடியோ இது. ஸோ இதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற ஒவ்வொரு கொஷினுமே கிளரிக்கல் லெவல் மெயின்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கேட்ட கிளரிக்கல் மெயின்ஸ் கொஷினை பேஸ் பண்ண கொஷின்ஸ். அதில் எப்படி எந்த பேட்டர்னில் எந்த லெவலில் கேட்டாங்களோ அதே மாதிரியான கொஷின்ஸ் தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவிலும் டிஸ்கஸ் பண்ணுற கொஷின்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே அட் த எண்டு வந்து நீங்கள் ஒரு 200 கொஷின்ஸோ இல்லை 300 கொஷின்ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட எஃபிஷியன்சி வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பல்க் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ் எக்ஸாக்டாக எக்ஸாம் லெவலில். அப்படிங்கிறப்ப உங்களோட எஃபிஷியன்சி வந்து சேம் டைப் ஆஃப் சேம் பேட்டர்னில் சேம் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாமில் ஃபேஸ் பண்ணும்போது அதை சால்வ் பண்ணுற டைமிங் வந்து உங்களுக்கு குறையும். நார்மலாக நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எக்ஸாம் லெவலில் இருக்க கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்காக தான் இந்த சீரிஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து டிஐ சீரிஸ் கொடுத்துட்ருக்கோம், அதை கண்டினியூஸாக ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீரீஸும் மெயின்ஸ் சீரீஸும் கண்டிப்பாக கிளரிக்கல் லெவல் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸு கிளரிக்கல் லெவல் மெயின்ஸ் எக்ஸாம்ஸில் எக்ஸாக்டாக எப்படி கேட்பாங்களோ அதே லெவலாக கொஷின்ஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதே மாதிரியான கொஷின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பிடிஎஃப் கோர்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய மொபைல் ஆப் வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 365 டேஸ் ரேலி பிடிஎஃப் கோர்ஸ்ன்னு உங்களுக்கு இருக்கும். ஸோ எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, ஹோம் பேஜில் பிடிஎஃப் கோர்சஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கான கோர்சஸ் இருக்கும். ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10 கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை மறக்காமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம நிறையாவே கொடுத்துருக்கோம். ஃப்ரீ டெஸ்ட்டை பார்த்துட்டு, ஏன்னா இதில் கொடுக்குற ஒவ்வொரு கொஷினுமே ப்ரீவியஸ் இயர் நடந்த எல்லா எக்ஸாமோட கொஷின்ஸோட அனலைசிஸை வச்சு தான் ஒவ்வொரு கொஷினும் நம்ம டெய்லியும் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கொஷின் ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது. ஃப்ரீ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணி டெய்லியும் உங்களுடைய ப்ராக்டிஸ் வந்து கொண்டு வாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் மெயின்ஸ் கொஷின் வந்து இப்போ சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, ப்ரிலிம்ஸ்க்கு சம்டைம்ஸ் சம் டேஸ் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஒரு 1 வீக்குக்கு ஒரு டைமோ இல்லை 2 டைமோ தான் மெயின்ஸ் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. பட் ஒரு கன்சிஸ்டன்சியாக டெய்லியும் 10 கொஷின் மட்டும் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப, இப்போ நாங்கள் அன்லாக் பண்ணி ஜான் 15லேருந்து இப்போ வரைக்குமே அரௌண்ட் ஒரு 700 கொஷின்ஸ் வந்து நாங்கள் அன்லாக் பண்ணியிருக்கோம். இந்த 700 கொஷின்ஸும் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் எக்ஸாக்டாக எக்ஸாம் லெவலில் கொடுத்த கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுடைய எஃபிஷியன்சி வந்து இந்நேரம் ஆர்டினரியாக இருந்தவங்களை கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் மெயின்ஸ் கொஷின் அப்ரோச் பண்ணுற டைமும் அதை சால்வ் பண்ணுற டைமும் இந்நேரம் வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதுதானே நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்க்கு தேவை. சால்வ் பண்ணுற டைம் மற்றவங்களோட கம்மியாக நம்ம சால்வ் பண்ணும்போது தான் அதிகமான கொஷின்ஸ் அதிகமான அட்டெம்ப்ட் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த பிடிஎஃப் கோர்ஸ் வந்து எக்ஸாக்டாக எக்ஸாம் லெவலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறையா ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது. ஃப்ரீ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த சீரீஸை கொண்டுட்டு போகிறது வந்து சத்யா மேம் தான் கொண்டு போகிறாங்க. ஆல்ரெடி A to Z வந்து அவங்க கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இதில் டிஸ்கஸ் பண்ணுற ஒவ்வொரு கொஷினும் எக்ஸாம் லெவலில் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எந்த இடத்துல பர்சன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் அந்த ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க, எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கன்ஃபியூசிங்கான ஸ்டேட்மெண்ட்டை அதை எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்ரோச் பண்ணி சீக்கிரமாக சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சத்யா மேம் வந்து இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேத்துக்கு கொண்டுட்டு போய் சேருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மெயின்ஸ் கொஷின்ஸோட பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக மெயின்ஸ் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. அதுவும் எக்ஸாம் லெவலில் இருக்குது. ஸோ நிறைய பேத்துக்கு இது வந்து இதனால் வந்து கண்டிப்பாக வந்து பெனிஃபிட் ஆவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக இந்த சீரிஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு நாளும் போஸ்ட் பண்ணுற கொஷின்ஸும் உங்களுக்கு கிளரிக்கல் மெயின்ஸ் லெவலில் இருக்க போது. ஸோ கண்டினியூஸாக இந்த சீரிஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செஷன் பார்த்தீங்கன்னா ஆர்பி அசிஸ்டன்ட் மெயின்ஸோடைய மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் ரீசனிங் கொஸ்டின்ஸ். அதில் நம்ம செட்டு 2 வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி செட்டு 1 நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டேரெக்டாக நம்ம இப்போ கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம்.
இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இயர் பசில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இயர் பசில் அண்ட் நியூமெரிக்கல் பேஸ்டு 2 வேரியபிளாக இருந்துச்சுன்னா நியூமெரிக்கல் பசில் இது எல்லாமே வந்து லாஸ்ட் இயர் மெயின்ஸில் ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸை தவிர ரிமைனிங் எல்லாமே வந்து நமக்கு ஒரு செட்டு வந்து இயர் அண்ட் இயர் பேஸ்ட் நியூமெரிக்கல் பேஸில் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு செட்டு இருந்துச்சு. ஸோ மெயின்ஸில் இதை கேட்குறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் பாசிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கால்குலேஷன் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அங்கே வந்து ஸ்பீடாக பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 8 பர்சன்ஸ் IJKLMNOP அவங்க எல்லாருமே வேறு பார்ன் இன் டிஃப்ரெண்ட் இயர்ஸ். ஸோ அந்த இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இயர்ஸ் எடுத்து எழுதணுமா. ஸோ 72, 1976, 1981, 1984, 1988, 1994, 2001, 2010 இல்லையா. ஸோ இப்போது நம்ம இவங்க எல்லாருடைய இந்த பார்ன் இயர்ஸ் வந்து நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல் த பர்சன் வேறு பார்ன் ஆன் தி சேம் டேட் அண்ட் மந்த். எல்லாருமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூலை மந்த் எல்லாருமே பார்ன் அப்படின்னா எல்லாருமே ஜூலை 9 டேட் அப்படின்னா எல்லாருமே ஜூலை 9 தான். ஸோ அப்போது நமக்கு மந்த் அண்ட் டேட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அது வந்து கண்டிப்பாக சேமாக தான் வரும். ஏஜ் மட்டும் தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுது. ஓகேவா. அடுத்து என்ன சொல்கிறாங்க, தயர் ஏஜஸ் ஆர் கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் தி இயர் 2025ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது 2025 இருந்து அவங்க ஏஜை நம்ம கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போது ஃபார் எப்படி இதை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 2025ங்கிறது நமக்கு பேஸ் இயரு. இப்போ இந்த லாஸ்ட்டு யங் பர்சனை நம்ம எடுத்துக்கலாம். இவங்க வந்து 2010 பார்ன் ஆயிருக்காங்க அப்படின்னா இவங்களோட ஏஜ் என்ன 15 இயர்ஸா. அப்போது இந்த பர்சனோட ஏஜ் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு 15ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ரிமைனிங் பர்சன் எல்லாருக்குமே 2025லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதை விட டிஃப்ரென்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா ஈஸியாக போட்டுடலாமா ரெண்டு பர்சனுக்கும். ஸோ அப்போ இந்த 2 பர்சனுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் 9 வரும். இவங்க 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன 1994, 2001 அப்படின்னா 7 இயர்ஸா. அப்போ இவங்க 2 பேருக்கு என்ன வருது 94, 88 அப்படின்னா 6 இயர்ஸ் வருமா. இப்போ இவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வருது. 81, 84 அப்படின்னா இவங்களுக்கு 3 இயர்ஸ் வரும். அண்ட் இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 5 இயர்ஸ் வரும். அண்ட் அகைன் 72, 76 அப்படிங்கிறப்போ இங்கே 4 இயர்ஸ் வரும் இல்லையா. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஏஜ் கால்குலேட் பண்ணுறது ஈஸி தானே. இப்போது 15 + 9 நமக்கு என்ன வரும் 24 வரும். 24 + 7 வந்து 31 வரும். 31 + 6 வந்து என்ன வரும் 37 வரும். 37 + 4 வந்து நமக்கு என்ன வரும் 41 வருமா. அடுத்து 44 வரும், 49 வரும், 53 வரும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம இந்த டிஃப்ரென்ஸும் ஏஜஸும் கால்குலேட் பண்ணியாச்சா. இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட்டை வந்து சால்வ் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, M was born 4 years before O இல்லையா. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஒன்லி 3% were born between O and Kன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. இப்போது M வந்து ஓவுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க M வந்து பார்ன் ஆகியிருக்காங்க. ஸோ அப்போது இங்கே நம்ம பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஓ போடுறோம் அப்படின்னா இந்த ஓவுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னது எம் பார்ன் ஆயிருக்காங்களா. அதே மாதிரி இன்னொரு பாசிபிலிட்டி நமக்கு எங்கே இருக்குது, இங்கே போடலாமா. இப்போ நான் இங்கே ஓ போடுறோம் அப்படின்னா எம் வந்து 4 இயர்ஸ் பிஃபோரில் என்ன பண்ணியிருக்காங்க ஓவுக்கு 4 இயர்ஸ் பிஃபோரில் பார்ன் ஆயிருக்காங்கன்னு போடலாமா. அண்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்லி 3% பார்ன் பிட்வீன் ஓ அண்டு கேன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போது ஓவுக்கும் கேவுக்கும் இடையில் எத்தனை பர்சன்ட் இருக்காங்க 3% தான் இருக்காங்க இல்லையா. இப்போ இங்கே கீழே வந்து 3% போட முடியாது. ஸோ 1, 2, 3 இங்கே மேலே போட்டோம் அப்படின்னா இந்த 2 கேசஸ் வருமா. இப்போ இந்த 2 கேசஸ் வந்திருக்கு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, த ஏஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கே அண்டு என். கேவுக்கு எண்ணுக்கு இடையில் உள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இஸ் ஈக்குவல் டு த ஏஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்ன சொல்கிறாங்க I to Jன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ இவங்களோட டிஃப்ரென்ஸும் வந்து ஈக்குவலாக வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ரீட் பண்ணலாம். இப்போ ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கேவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் என்ன நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம், ஐ ஃபிக்ஸ் பண்ணோம், ஜே ஃபிக்ஸ் பண்ணோம். இது மூணுமே நமக்கு நியூ வேரியபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி பார்க்கலாம். as many person elder than I as younger than L சொல்லியிருக்காங்களா. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, எல் who was born in leap year இல்லையா. ஸோ எல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க லீப் இயரில் பார்ன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது நமக்கு லீப் இயர்னால் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், எந்த இயர்லாம் வந்து டிவைடட் பை ஒரு இயரோடைய லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ 1972 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபுல்லாக 4 லீப் இயர் அப்படிங்கிறது டிவைட் பை 4 ஆச்சுன்னா தான் லீப் இயர் இல்லையா. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், லாஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும் எடுத்துகிட்டு அதை டிவைட் பை 4 போட்டு அது டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் நமக்கு அது லீப் இயர்னு சொல்லுவோமா. ஸோ அப்போது இப்போ கிவன் இயர்ஸில் நம்ம லீப் இயர்னு பார்த்தா என்னென்ன இயர்ஸ்லாம் வந்து நமக்கு லீப் இயராக வருது, 72 வரும், 76 வரும். அண்டு இதை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எது வருது நமக்கு 84 வருது,
8 வருது இல்லையா? ஸோ இப்போது இந்த 4 இயர் தான் என்னது நமக்கான லீப் இயர். இப்போ 10 நம்ம லாஸ்ட் 2 டிஜிட் அது நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் நமக்கு 94 நம்ம டிவைட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ 14 வரும். ஸோ அப்போ இதுவும் நமக்கு வராது. அப்போது இது நமக்கான லீப் இயர் என்னது இந்த 4 இயர்ஸ் தான் கிடையாதா? ஆமாவா? அப்போது இந்த 4 இயர்ஸில் எல்லாம் நம்ம ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியுமா, ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? அப்போ எல்லாம் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கேஸில் பாருங்கள் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா 72 ஆல்ரெடி போட்டாச்சு, 76ல் ஓ இருக்காங்க, 84 அண்டு 88 பார்க்கலாம். 84 அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு கேஸில் எல் வரும். அண்டு அகெயின் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேஸில் எல் போடலாமா? இப்போ இவங்க ரெண்டுமே ஒரே கேஸ் தான், ஆனால் 2 இடத்துல நமக்கு எல் போடுற மாதிரி பாசிபிலிட்டிஸ் வருது இல்லையா? ஸோ அடுத்து இந்த கேஸ் பாருங்கள், இதில் நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணுமா? ஸோ நமக்கு 76ல் எல் போடலாம். அண்டு 84லையும் 88லையும் ஆல்ரெடி 2% இருக்காங்க. ஸோ இங்கே மட்டும்தான் நம்ம எல் போட முடியும். ஸோ இப்போ நம்ம எல்லை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா? இதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஆஸ் many பர்சன் எல்டர் தென் ஐ ஆஸ் எங்கர் தென் எல்னு பார்த்தோமா? ஸோ அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஃபிக்ஸ் பண்ணால் என்ன ஆகுது, எல்டர் தென் எல்லா 1 2 3 4 எல்லு கீழே இங்கே 3% இருக்காங்க அப்படின்னா ஐக்கு மேலே எவ்வளோ இருக்கணும், 4% இருக்கணுமா? 1 2 3 4 அப்போது இந்த இடத்துல ஐ வருமா? இப்போது அதே மாதிரி இங்கே மேலே 1% இருக்காங்கன்னா இங்கே கீழே ஐ போட்டால் 1% வருவாங்க இந்த கேஸில். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 2 3% இருக்காங்க. அதே மாதிரி 1 2 3 இப்போ இங்கே போட்டோம் அப்படின்னா ஐயை நம்ம இங்கே போடுவோம். கரெக்டாக? இப்போ இது இவங்க எல்லாரையுமே போட்டாச்சா? ஓகே, இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, த சம் ஆஃப் த ஏஜஸை வந்து சம் பண்ண சொல்கிறாங்க. யாரோடது, எல் ப்ளஸ் பி சம் பண்ணோம் அப்படின்னா -1, அதாவது 1 லெஸ் தென் த சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ஓ ப்ளஸ் என்னன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது ஓ ப்ளஸ் என்னோட ஏஜ் வந்து ஒரு 40 இருக்குது அப்படின்னா எல் ப்ளஸ் பியோடது 39 இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து 2 இருக்குது அப்படின்னா இங்கே வந்து 1 இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து அதுக்கான மீனிங்கு. இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட், இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏஜ் இந்த ஸ்டேட்மெண்ட்டும், இந்த சம் பிட்வீன் த ஏஜ் இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கோம். ஸோ இது ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் கிடச்சிருமா? இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஸோ இப்போது அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, கே டு என்னு இதோட டிஃப்ரென்ஸு ஐ டு ஜேன்னு சொல்கிறாங்களா? இப்போது இதில் ஆல்ரெடி என்ன ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஐ ஃபிக்ஸ் ஆயிருச்சா? ஐயும் ஃபிக்ஸ் ஆயிருச்சு, கேவும் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம என்னும் ஜேவும் மட்டும் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ஸோ இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணலாமா? இப்போ நம்ம கே டு என்ன இந்த ஃபஸ்ட்டு கேஸில் என்ன எங்கெங்கெல்லாம் போடலான்னு பாருங்கள். இப்போ நம்ம கேஸில் என்ன வந்து இந்த இடத்துல போடுறோம் அப்படின்னா கே டு என்னுக்கு இன்பிட்வீனில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, 7 இயர்ஸ் இருக்கா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நமக்கு 7 வருது. அதே மாதிரி இப்போ ஐ டு ஜே நமக்கு 7 வரணும். இப்போ ஐக்கு மேலே இங்கே ஜேவை போட்டோம் அப்படின்னா 4 + 3 ஸோ ஜே வருது இல்லையா? ஸோ அப்போது இது வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆகுது. இது இல்லாமல் வேறு ஏதாவது பாசிபிள் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ இந்த கேஸ் பார்க்கலாம். கீழே இங்கே நான் என்ன போடுறேன், இப்போ கே டு என்னன்னு பார்க்குறப்போ 9 + 7 எவ்வளோ, 16. அப்போது இங்கே ஐ இருக்குது, மேலே ஜே போட்டோம்னா 7 இயர்ஸு, கீழே வந்து நமக்கு இந்த இடத்துல தான் பாசிபிள் இருக்குது ஜே போடுறதுக்கு. ஜே போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருது, 7 + 6 அப்படிங்கிறது 13 ஆகிடுமா? ஸோ அப்போது இங்கே நம்ம ஜே போட முடியாது. அப்போ இங்கே என் வராதா? இப்போ ரிமைனிங் பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், என் போட முடியுமா? ஸோ இப்போ நம்ம இங்கே என் போட்டோம் அப்படின்னா கே டு என்னுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, 6 + 4 10 13 வருதா? ஸோ இப்போ ஐ டு ஜே வந்து நமக்கு 13 வரணுமா? இப்போ ஐ டு ஜே நமக்கு 13 வரணும் அப்படின்னா இப்போ நம்ம இங்கே ஐ இருக்குது, நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் இப்போ ஜே போடுறேன் அப்படின்னா மேலே என் போட்டு இங்கே ஜே போடுறேன் அப்படின்னா 6 + 7 எவ்வளோ, 13. ஸோ நமக்கு 13 வருதா? ஸோ அப்போது மேலேயும் 13 வருது, கீழேயும் 13 வருதுங்கிறப்போ இந்த என் ப்ளஸ் ஜேங்கிறது இந்த 2 கேசஸில் நமக்கு மேலே இந்த 2 பிளேசஸில் நமக்கு எங்கே வேணாலும் இவங்க பிளேஸ் ஆகலாம். ஓகேவா? அப்போது ரிமைனிங் இருக்க ஒரே ஒரு பர்சன் யார், நமக்கு அந்த பிங்கிற பர்சன் தெரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போது அதே மாதிரி இந்த கே டு என் ஸ்டேட்மெண்ட்டை ரிமைனிங் பாசிபிள்னு நம்ம செக் பண்ணணுமா? ஸோ ரிமைனிங் பாசிபிள்னு நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த கேஸில் நம்ம இங்கே போடுறோம் அப்படின்னா 4 + 5 எவ்வளோ வருது, இங்கே 9 வருதா? இப்போ அதே மாதிரி ஐ டு ஜே போட்டோம் அப்படின்னா இங்கே ஐ இருக்குது, நம்ம இங்கே ஜே போட்டால் என்ன வரும், 9 வந்துடுமா? ஸோ அப்போ ரிமைனிங் இந்த இடத்துல என்ன வரும், பி வரும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த கேஸில் இது ஒரு பாசிபிள். வேறு ஏதாவது பாசிபிள் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ அதே மாதிரி நம்ம இங்கே வந்து நம்ம என் போடுறோம் அப்படின்னா கே டு என் கவுண்ட் பண்ணிங்கன்னா என்ன வருது, 4 + 5 9, 10 12,
16 வருமா? 16 + 6 எவ்வளோ? 22 ஆயிடுமா? இப்போது k + n நம்ம இங்கே n போட்டோம் அப்படின்னா k to n-க்கு டிஃப்ரென்ஸ் வந்து 22 வருது. அப்போ i to j-க்கு அதே மாதிரி 22 வரணும். கீழே நம்ம j போட முடியாது இந்த கேஸில். இப்போ இங்கே தான் நம்ம j போடலாம். இங்கேருந்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 7, 13, 17, 20 தான் நமக்கு வருது. 22 வரல. ஸோ அப்போ இங்கேயும் நம்ம போட முடியாது. அப்போது இந்த இடத்துல நமக்கு எக்ஸாக்டாக எங்கே ஃபிக்ஸ் ஆகுது? இந்த பொசிஷனில் மட்டும்தான் நமக்கு NJP வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ அடுத்து இந்த கேஸ் பார்க்கலாமா? இந்த கேஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும்? k to n ஃபிக்ஸ் பண்ணணுமா? இப்போது நம்ம இங்கே ஆல்ரெடி இங்கே k இருக்குது, நம்ம இங்கே போடாமல் விட்டாச்சு இல்லையா? ஸோ இப்போ அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே k இருக்குது அப்படின்னா k to n ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணலாம்? இந்த கேஸில் இப்போ நான் k போடுறேன் அப்படின்னா n போடுறேன் அப்படின்னா k to n-க்கு பிட்வீனில் எவ்வளோ இருக்குது? 7 இயர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இதில் 7 இயர்ஸ் இருக்குது. இப்போ i to j நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே நான் j போடுறேன் அப்படின்னா i to j-க்கு பிட்வீனில் 3 இயர்ஸ் இருக்குது. இது வராது. ஸோ அப்போ இங்கே நம்ம j போட முடியாது. இங்கே நம்ம போட்டோம் அப்படின்னா 7 இயர்ஸை விட அதிகமாக தான் வரும். ஸோ அப்போ இங்கேயும் நம்மளால் போட முடியாது. அப்போ n இங்கே வராது. கரெக்டாக? இப்போ நம்ம n கீழே போடுறோம் அப்படின்னா இங்கே எவ்வளோ வருது? k to n 16 இயர்ஸ் வருதா? இப்போ i to j நமக்கு 16 இயர்ஸ் வரணுமா? அப்போ மேலே போட முடியாது. ஜேவை நம்ம இங்கே போடுறோம் அப்படின்னா 4, 6 எவ்வளோ வருது? 10 10 + 7 17 வருதா? பட் நமக்கு என்ன வரணும்? 16 வரணுமா? ஸோ அப்போ நம்மளால் இங்கேயும் j போட முடியாதா? ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன ஆகலை? அந்த எண்ணும் ஜேவும் நமக்கு ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ அப்போ இந்த பாசிபிள் நமக்கு என்ன ஆகுது? இந்த இடத்துல எலிமினேட் ஆகிடுது. இப்போது இந்த 2 கேசஸில் தான் நமக்கு ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் வரப்போகுது இல்லையா? இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணியாச்சு? ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ரிமைனிங் இருக்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தான் என்ன பண்ணணும்? ஃபிக்ஸ் பண்ணணுமா? இப்போது எல் அண்டு பியோட ஏஜை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த கேஸில் எல்லோட இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. எல்லையும் பியும் ஆட் பண்ணால் வருது. எல்லோட ஏஜ் 41, பியோட ஏஜ் என்னது? 15. ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன வருது? 56 வருதா? அதே மாதிரி ஓக்கும் என்னுக்கும் ஆட் பண்ணணுமா? இப்போது நம்ம இதில் நமக்கு என்னோட வேல்யூ வந்து நமக்கு 2 கேஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கேஸ் மட்டும் வச்சு போடலாம். என்னுக்கு ஃபஸ்ட்டு 44ன்னு எடுத்துக்கலாம். ஓவோட ஏஜ் 49 போட்டால் என்ன ஆகுது? 80 + போயிருதா? ஸோ அப்போது நம்மளால் என்ன இங்கே வச்சு போட முடியாது. இப்போ என்னோட ஏஜ் நம்ம 24ன்னு எடுத்துகிட்டு பியோட ஏஜ் 15 போட்டால் என்ன வருது? 39 தான் வருதா? அப்போது என்ன இங்கே போட்டாலும் என்ன ஆகுது? இந்த ஆன்சர் வரலையா? ஸோ அப்போது இந்த கேஸ் நமக்கு எலிமினேட் ஆகிடுது. ஆனால் இந்த கேஸ் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் நமக்கான ஆன்சரு. பட் இயர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா நம்ம ஒன்ஸ் வந்து இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? L to Pன்னு சொல்லியிருக்காங்களா? எல்லோட ஏஜ் என்ன? 49 இந்த கேஸில். அடுத்து பியோட ஏஜ் என்ன? 31. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? 80 கிடைக்குதா? ஸோ இப்போ எல்லோட ஏஜ் எல் அண்டு பியோட ஏஜ் எவ்வளோ? 80. இந்த 80 இந்த இடத்துல என்ன வரணும்? இது வந்து -1. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும்? O + Nங்கிறது 81ன்னு வரணும். 81 வந்துச்சுன்னா நமக்கு கரெக்டான ஆன்சரா? என்னோட இது ஏஜ் என்ன? 44. ஓவோட ஏஜ் என்ன? 37. அப்போது இதை போட்டோம் அப்படின்னா என்ன வருது? 81 வந்துருச்சா? அப்போது நமக்கான ஆன்சர் இந்த கொஷினில் என்னது? இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம சப் கொஷின் சால்வ் பண்ணலாமா? சப் கொஷின் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சப் கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் தி சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் n அண்டு ஜேன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட ஏஜ் என்ன? 44. ஜேவோட ஏஜ் என்ன? 15. ஸோ அப்போ இது என்ன வருது? நமக்கு 59 தான் ஆன்சர் இல்லையா? அடுத்த சப் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பி அண்டு எம், எம்மையும் பியையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இன்டர்சேஞ்சு சிமிலர்லி எல் அண்டு ஓ, எல்லையும் ஓவையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பண்ணதுக்கப்புறம் தென் ஹூ அமங் த ஃபாலோயிங் பர்சன் வாஸ் 4 இயர்ஸ் பிஃபோர் எல்லுன்னு சொல்கிறாங்க. ஆஸ் பர் த இந்த நியூ அரேஞ்ச் படி என்ன சொல்கிறாங்க? அரேஞ்ச்மெண்ட் படி எல்லுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி யார் பானன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். எவ்வளோ வருது? 4 இயர்ஸ் வருதா? அப்போது எல்லுக்கு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி யார் பானு? பிங்கிற பர்சன் தான் நமக்கு பான் ஆயிருக்காங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? இப்போது இந்த கொஷின் பார்க்கலாம். ஏ இஸ் 12 இயர்ஸ் யங்கர் தென் ஐ. ஓகேவா? இப்போது ஐயிலேருந்து 12 இயர்ஸ் யங்கர் தென் அப்படின்னா இங்கே இந்த ஜேவை விட சின்ன பர்சனாக வருவாங்களா? அப்போது ஏ அப்படிங்கிறவங்க கீழே வருவாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் ஏ அண்டு கே? ஏவுக்கும் கேவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. கேவோட ஏஜ் 53, ஏவோட ஏஜ் வந்து 12. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன ஆகுது? டிஃப்ரென்ஸு 41 இயர்ஸ்ன்னு வருதா? ஸோ அப்போது 41 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஷினில் என்ன சொல்கிறாங்க?
விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஹேவ் ஏஜ் டிஃப்ரென்ஸ் விச் இஸ் ப்ரைம் நம்பர்? எந்த 2 பேர்ஸ் இங்கே கொடுத்துருக்க இந்த 3 பர்சனில் அவங்க ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரைம் நம்பராக வருதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ எல்லோட ஏஜ் என்ன 49ஆ, பியோட ஏஜ் என்ன 31ஆ? இது நமக்கு என்ன ஆகுது 8ல் முடியுதா? ஸோ ஆப்வியஸாக இது ப்ரைமில் வரதுக்கு நமக்கு சான்ஸ் கிடையாதா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஐ ஓவா, ஐயோடது என்ன சொல்லியிருக்காங்க 24, ஓவோடது என்ன சொல்லியிருக்காங்க 37ஆ? ஸோ இது எப்படி வருது 3ல் முடியுதா? ஸோ அப்போது 13ஆ? 13 அப்படின்னா இது நமக்கு ப்ரைம் நம்பரில் தான் வருதா டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்னுக்கும் ஜேவும் சொல்கிறாங்களா? என்ன என்னது 44ஆ, ஜே என்னது 15ஆ? ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகுது 9 வருமா? 9 அப்படின்னா 3ல் 1 பர்சனா 29ஆ? ஸோ அப்போது 2 and 3 தான் என்ன ஆகுது நமக்கு ப்ரைம் நம்பரில் டிஃப்ரென்ஸ் வருது. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? who among the following person is not younger than m? ஓகேவா? younger than m யார் இல்லைன்னு கேட்குறாங்க. இப்போ younger than m அப்படின்னா இந்த 4 பர்சன் தான் வருவாங்களா? அப்போது இதில் ஜே ஐ இருக்காங்க ஆல்ரெடி. இந்த ஓ அண்ட் பி இவங்க இல்லாமல் வேறு யார் இருக்காங்கன்னு பார்க்கணுமா? இப்போது இந்த எல்டர் தனில் இருக்க 3 பர்சனில் யாராவது ஒருத்தவங்க அங்கே இருந்தாங்கன்னா அதானே நமக்கு ஆன்சர். யார் இருக்கா? எல்லுங்கிற பர்சன் அங்கே இருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்னது நமக்கு ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? கொஷின் பார்க்கலாம். இது என்ன பசில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெசிக்னேஷன் பசில். ஓகேவா? டெசிக்னேஷன் பசில் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 8% ஏபிசிடி பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிற 8% டிஃப்ரெண்ட் டெசிக்னேஷனில் வந்து டெசிக்னேட் ஆகிருக்காங்க. சச்சஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் அப்படிங்கிற மாதிரி 8 டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் டெசிக்னேஷன் பசிலை பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஹைரார்கி. அது எப்படி எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்கன்னு கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? டிக்ரீசிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. டிக்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா என்ன? இந்த ஐஏஎஸ் அப்படிங்கிறது தான் சீனியர் மோஸ்ட் டெசிக்னேஷன் அண்டு லாஸ்ட்டாக கொடுத்த இந்த ஐஎல்எஸ் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ஜூனியர் மோஸ்ட் டெசிக்னேஷன் சொல்லியிருக்காங்க. அப்போது இது என்ன பண்ணணும்? அவங்க கொடுத்துருக்க அந்த டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதணுமா? ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் ஐடபிள்யூஏஎஸ் ஐசிஏஎஸ் ஐஆர்டிஎஸ் ஐஎல்எஸ். ஓகேவா? இப்போது கொடுத்துருக்க 8 டெசிக்னேஷனையும் நம்ம என்ன பண்ணியாச்சு? எழுதியாச்சா? இப்போ டேரெக்டாக நம்ம ஸ்டேட்மெண்ட் சால்வ் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? ஆர் இஸ் ஜூனியர் டு த ஒன் ஹூ இஸ் அன் ஐடபிள்யூஏஎஸ். இந்த ஐடபிள்யூஏஎஸை விட என்ன பண்ணுறாங்க? ஜூனியரில் ஆர் வரணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது ஆர் என்னென்ன கேசஸ்லாம் வரலாம் அப்படின்னா ஆர் இங்கே வரலாம், ஆர் இங்கே வரலாம், ஆர் இங்கே வரலாமா? ஸோ அப்போ இந்த 3 பேஸில் எங்கே வேணாலும் அது டெசிக்னேட் ஆகிருக்கலாம் 3 டெசிக்னேஷனில். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ஒன்லி 2% ஆர் டெசிக்னேட்டட் பிட்வீன் ஆர் அண்ட் பின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது ஆர் அண்ட் பிக்கு பிட்வீனில் என்ன வரணும்? 2 பேர் டெசிக்னேட் ஆகிருக்கணுமா? ஸோ அப்போ இந்த கேஸில் இங்கே வருமா? ஸோ போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு இங்கே வரும். இப்போது அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஆஸ் மெனி பர்சன் ஆர் சீனியர் டு ஏ ஆஸ் ஜூனியர் டு பின்னு சொல்கிறாங்க. இப்போது இதை வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆஸ் மெனி பர்சன் ஜூனியர் டு ஏ ஆஸ் சீனியர் டு பின்னு எழுதலாமா? ஸோ இது ரெண்டுக்குமே எனக்கு என்னது மீனிங் மாற போகிறதில்ல. எனக்கு இப்போ நான் பியை தான் ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த பியில் இருந்து நான் பார்ப்பேன் பியோட ஜூனியரில் கவுண்ட் கம்மியாக இருக்கா இல்லை சீனியரில் கவுண்ட் கம்மியாக இருக்கான்னு பார்த்து நம்ம ஈஸியாக அதுக்கேற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தோம் அப்படின்னா பியோட சீனியரை விட ஜூனியர்ஸ் என்ன பண்ணுறாங்க? கம்மியாக இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. அப்போ ஏவோட சீனியரில் என்ன வரணும்? 3 பேர் வரணுமா? அப்போது 1 2 3 போட்டால் ஏ எங்கே வரும்? இங்கே வருமா? ஓகேவா? இப்போ அடுத்து 2வது கேஸில் பார்க்கலாம். இதில் ஜூனியரை விட சீனியர் கம்மியாக இருக்காங்க பிக்கு. எவ்வளோ பேர்? 3 பேர். அப்போ ஏவோட ஜூனியர் எவ்வளோ வரணும்? 3 பேர் வரணுமா? அப்போ 1 2 3 நம்ம என்ன பண்ணலாம்? ஏவை இங்கே போட முடியுமா? அடுத்து இந்த கேஸில் எனக்கு பியோட சீனியர்ஸ் தான் கம்மியாக இருக்காங்க. அப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? இந்த கேஸில் இங்கே 2 பேர் இருக்காங்க. அப்போ ஏவோட பியோட சீனியரில் என்ன ஆகுது? இங்கே 2 பேர் இருக்காங்க. அப்போ ஏவோட ஜூனியரில் என்ன வரணும்? 2 பேர் வரணுமா? இப்போது 1 2 போட்டு இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? 6 இருக்குது. ஸோ அப்போ ஏவை நம்ம இந்த கேஸில் ப்ளேஸ் பண்ண முடியாது. அப்போ இது என்ன ஆகுது? எலிமினேட் ஆகிடுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 1% இஸ் டெசிக்னேட்டட் பிட்வீன் ஏ அண்டு எஸ். ஏக்கு எஸ்ஸுக்கு பிட்வீனில் 1% டெசிக்னேட் ஆகிருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஹூ இஸ் நாட் ஜூனியர் டு பி. இந்த ஹூ யாரை மீன் பண்ணும்? எஸ்ஸை மீன் பண்ணுமா? ஸோ அப்போது எஸ் வந்து என்னது? பியோட ஜூனியர் கிடையாது. ஸோ ஆப்வியஸாக அப்போது எஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பியோட சீனியரில் தான் ப்ளேஸ் ஆகுது. ஓகேவா? அப்போது 1% பிட்வீன் ஏ அண்டு எஸ்ஸா? அப்போது ஏக்கும் எஸ்ஸுக்கும் இடையில் 1% தான் டெசிக்னேட் ஆகிருக்காங்க. அப்படிங்கிறப்போ எஸ் இங்கே தான் வருமா?
ஓகே போட்டாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? நெய்தர் சி நார் டி இஸ் டெசிக்னேட்டட் ஆஸ் ஐஎல்எஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கேஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐஎல்எஸ்ல ஆல்ரெடி யார் டெசிக்னேட் ஆயிருக்காங்க? ஆர் வந்து டெசிக்னேட் ஆயிருக்காங்க. பட் இப்போ இந்த கேஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே சியும் வரமாட்டாங்க, டியும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? டி இஸ் ஜூனியர் டு கியூ, கியூக்கு கீழே தான் டி வரணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட் அடுத்து என்னது? the number of person designated between C to D, C to Dக்கு பிட்வீனில் இருக்க பர்சன் என்ன சொல்கிறாங்க? ஒன் மோர் தன்னு சொல்கிறாங்க. எதை கம்பேர் பண்ணும்போது? than the number of person ஜூனியர் டு டியை கம்பேர் பண்ணும்போது. அதாவது இப்போ இங்கே ஒரு பர்சன் இருக்காங்கன்னா இங்கே 2 பேர் இருப்பாங்க, இங்கே 2 பேர் இருக்காங்கன்னா இங்கே 3 பேர் இருப்பாங்க, இங்கே 3 பேர் இருக்காங்க அப்படின்னா இங்கே 4 பேர் இருப்பாங்க. ஓகேவா? இப்போது கியூவை விட ஜூனியர் தான் டி அப்படிங்கிறப்போ ஆப்வியஸாக டியை நம்ம மேலே இருக்கிற சீனியர் மோஸ்ட் டெசிக்னேஷனில் கண்டிப்பாக போட முடியாது. ஏன்னா கியூங்கிற ஒரு டெசிக்னேஷன் அவரோட சீனியராக வரணும் இல்லையா? அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேஸில் டியை நம்ம இங்கே போட்டு டியை விட ஜூனியர் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாமா? பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5% இருக்காங்களா? அப்போது இங்கே 5% இருந்தால் மேலே எவ்வளோ பேர் வரணும்? பிட்வீனில் சி டு டியில் 6% வரணும். அப்போது சி டு டிக்கு 6% போட்டோம் அப்படின்னா 1 2 3 4 எங்கேயுமே என்ன பண்ண முடியாது. சி எங்கே போட்டாலும் 6 வராது, சி எங்கே போட்டாலும் 6 வராது, சி எங்கே போட்டாலும் 6 வராது. கரெக்டாக? அப்போது நமக்கு என்னது? டி இங்கே வராது. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம டியை இங்கே போடுறோம். டியை விட ஜூனியராக பார்த்தா 2% இருக்காங்க. அப்போது சி டு டிக்கு எவ்வளோ வரணும்? 3 பேர் வரணுமா? அப்போது சி டு டிக்கு பிட்வீனில் 1 2 3 மேலே யார் இருக்கா? ஆல்ரெடி எஸ் இருக்காங்களா இங்கே? அப்போது 1 2 3 பிட்வீன்லேயும் போட முடியாதா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? இந்த இடத்துலையும் நம்மளால் டி போட முடியலை. அப்போது நான் இங்கே டியை போடுறேன். டியை விட ஜூனியரில் ஒரே ஒரு பர்சன் இருக்காங்க. அப்போ சி டு டிக்கு இடையில எவ்வளோ வேணும்? 2 பேர் வேணும். ஆனால் ஆல்ரெடி அங்கே ஏ இருக்காங்க. அப்போது இந்த கேஸில் எனக்கு எங்கேயுமே சியை ப்ளேஸ் பண்ண முடியலை. ஓகேவா? இப்போ அடுத்து இந்த கேஸில் நம்ம டியை இங்கே போடுறோம் அப்படின்னா ஜூனியர் பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6%. அப்போ இங்கேயே 6 இருக்குன்னா பிட்வீனில் 7 வரணும். டோட்டலாகவே 8% தான் நம்ம டெசிக்னேட் பண்ணியிருக்கிறப்போ பிட்வீனில் என்ன பண்ணுவாங்க? 6 தான் வருவாங்க, அதுக்கு மேலே வரமாட்டாங்க. மேலே நம்ம மேலே ப்ளேஸ் பண்ணாலும் கண்டிப்பாக பிட்வீனில் 6% தான் வருவாங்க. ஸோ அப்போ இதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்து நம்ம இங்கே கீழே டியை ப்ளேஸ் பண்ண முடியாது. அடுத்து என்ன பண்ணலாம்? இங்கே டியை ப்ளேஸ் பண்ணலாம். இங்கே டியை ப்ளேஸ் பண்ணால் ஜூனியர் எத்தனை பேர் வராங்க? 2 பேர். அப்போது சிக்கும் டிக்கும் பிட்வீனில் எவ்வளோ பேர் இருக்கணும்? இந்த 3% இருக்கணுமா? அப்போது 1 2 3 எங்கே போடலாம்? சியை இங்கே போடலாமா? ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம முன்னாடியே ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? டியை விட கியூ வந்து சீனியர்னு பார்த்தோம் இல்லையா? அப்போது மேலே கியூ வருமா? அப்போ ரிமைனிங் இருக்க ஒரு பர்சன் யார்? இங்கே பிங்கிற ஒரே ஒரு பர்சன் மட்டும் மிஸ் ஆகுறாங்களா? அப்போ நமக்கு கிடைச்ச ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் என்னது? இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? இப்போ நம்ம இதோடைய சப்கொஷின் சால்வ் பண்ணலாமா? சப்கொஷின் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெசிக்னேட்டட் டி வந்து என்ன டெசிக்னேஷனில் டெசிக்னேட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. டி வந்து என்னது? ஐசிஏஎஸ் அப்படிங்கிற டெசிக்னேஷனில் டெசிக்னேட் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் பர்சன் டஸ் த ஃபஸ்ட்டு பர்சன் இஸ் இமிடியட்லி சீனியர் டு த செகண்ட் பர்சன். ஓகேவா? அதாவது சிங்கிற பர்சன் இமிடியட்லி சீனியர் டு தி பிஆர் இருக்கணும், டிங்கிற பர்சன் இமிடியட்லி சீனியர் டு தி ஆர்ஆர் இருக்கணும், பிங்கிற பர்சன் இமிடியட்லி சீனியர் டு தி பிஆர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் நம்ம எல்லா ஆப்ஷனையும் பார்க்க போகிறோம். இப்போ சிபி பார்க்குறோம், பிட்வீனில் ஆல்ரெடி ஒரு பர்சன் இருக்காங்க, ஸோ இது வராது. நெக்ஸ்ட்டு டிஆர் பார்க்குறோம், எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு பர்சன் இமிடியட்லி சீனியர் டு தி செகண்ட் பர்சனாக இருக்கா? ஸோ அப்போ நமக்கான ஆப்ஷன் இங்கே ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? இப்போது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆஸ் மெனி பர்சன் சீனியர் டு பி ஆஸ் ஜூனியர் டுன்னு கேட்குறாங்க. இப்போது சீனியர் டு பி அப்படின்னா இருக்கிறதுலே ஜூனியர் மோஸ்ட் என்னது? பியா. அப்போது பியை விட ஜூனியர் யாருமே இல்லை. அப்போ அடுத்து வர பர்சனோடைய சீனியரில் யாருமே இருக்கக்கூடாதா? அப்போ யார் வருவா? இந்த கியூங்கிற பர்சன் வருவாங்களா? கியூங்கிற பர்சன் வந்தாங்க அப்படின்னா இந்த பர்சன்ஸ் எல்லாருமே எலிமினேட் பண்ணிடலாம். டேரெக்டாக என்ன பண்ணலாம்? ரிமைனிங் இந்த 2 ஆப்ஷன் தான் இன்டெரக்டாக இருக்குது. அதில் கியூவோட டெசிக்னேஷன் ஐஏஎஸ். அப்போது த ஒன் ஹூ டெசிக்னேட்டட் அஸ் ஐஏஎஸ் அப்படிங்கிறது தான் என்னது? இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க? எஸ் இஸ் டெசிக்னேட்டட் ஆஸ் ஐஎஃப்எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஐஎஃப்எஸ்ல எஸ் இருக்கா? இருக்குது. ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ நமக்கு ட்ரூ ஆகுது. இப்போது நம்ம ரிமைனிங் ஆப்ஷன் பார்க்கலாம். டி அண்ட் இயில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏவும் பியும் ஒரு ஆப்ஷனில் இருக்குது. அடுத்து ஏவும் சியும்
ஒரு ஆப்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம கண்டிப்பாக பி அண்ட் சியை செக் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பியில் என்ன சொல்கிறாங்க, நோ ஒன் இஸ் சீனியர் டு பின்னு சொல்கிறாங்க. யாருமே சீனியர் டு பி இல்லையா? இல்லை, எல்லா பர்சனுமே என்னது சீனியர் டு பியில் தான் இருக்காங்க. அப்போ இது வந்து ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி பாருங்கள், ஏ இஸ் இமிடியேட்லி ஜூனியர் டு த ஒன் ஹூ இஸ் டெசிக்னேட்டட் அஸ் ஐஆர்எஸ். அதாவது ஐஆர்எஸ்க்கு இமிடியேட்லி ஜூனியரில் ஏ இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குது? இது கரெக்டாக இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா போத் ஏ அண்டு சி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சப் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, who among the following person is designated as IRTSன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐஆர்டிஎஸை யாரை டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க, ஆறுங்கிற இந்த பர்சனை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது என்ன கொடுத்துருக்காங்க, கோடிங் டிகோடிங் இல்லையா? ஸோ இப்போ கோடிங் டிகோடிங் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கோடிங் டிகோடிங் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸி தான். இப்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு வேர்டிங்ஸை வச்சு பார்க்காதீங்க, டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், கோடிங்ஸை கம்பேர் பண்ணுங்கள். கொடுத்துருக்க கிவன் கோடை வந்து நம்ம கம்பேர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக என்ன ஆகும், ஆன்சர் நம்ம எந்த வேர்டுக்கான எந்த கோடுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ZR அப்படிங்கிறது இருக்கா? ஸோ இப்போ இந்த ZR அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம். இங்கே மட்டும்தான் இருக்குது இல்லையா? இப்போது இந்த ஃபஸ்ட்டில் உள்ள ரிமைனிங் கோட்ஸ் எல்லாம் அகெயின் இந்த கோடோட ஏதாவது ஃபாலோ ஆகுதான்னு பார்க்குறான். இங்கே எல்ஓ இருக்குது, இங்கே எல்ஓ இல்லை. இங்கே எல்எஃப் இருக்குது, இங்கே எல்எஃப் இல்லை. இங்கே எஸ்டி இருக்குது, இங்கே எஸ்டி இல்லை. ஸோ ரிமைனிங் எந்த கோடுமே என்ன பண்ணல, ஃபாலோ ஆகலை. அப்போது இந்த ZR அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டுலேயும் இந்த ஒரே ஒரு கோடு தான் காமனாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரே ஒரு வேர்டு தான் கண்டிப்பாக காமனாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ அது எந்த வேர்டுன்னு பார்க்குறோம் அப்படின்னா கம்மிங் அப்படிங்கிற வேர்டு என்ன ஆகுது, காமனாக இருக்கா? அப்போது இந்த கம்மிங் அப்படிங்கிறதோடைய கோடு தான் என்னது, இந்த ZR அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போது வந்துருச்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கோடு பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட்டு கோடு பாருங்கள். இந்த எல்ஓ அப்படிங்கிற இந்த கோடு வந்து நெக்ஸ்ட்டு கோடாக இருக்குது. இப்போது இந்த எல்ஓக்கு நம்ம என்ன பண்ணணும், ரிமைனிங் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த எல்ஓ அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஆனால் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்லேயும் இல்லை, செகண்ட்லேயும் இல்லை. அண்டு இந்த எல்ஓ கூட வேறு ஏதாவது இந்த ரிமைனிங் கோடு வந்து ஃபாலோ ஆகுதான்னு பார்க்குறோம். இங்கே எல்எஃப் இங்கே எங்கேயுமே இல்லை, எஸ்டியும் இல்லை. அப்போ இந்த எல்ஓக்கான கோடு என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட் அண்டு தேர்டில் உள்ள ஏதோ ஒரு வேர்டு வந்து சேமாக ரிப்பீட் ஆகிருக்கும். அதுதான் அதுக்கான கோட் வேர்டு இல்லையா? அப்போது இந்த ஃபஸ்ட்டில் உள்ள வெலாசிட்டி இருக்குது, இங்கேயும் வெலாசிட்டி இருக்குது. அப்போது இந்த வெலாசிட்டியோட கோடு தான் என்னது, இந்த எல்ஓ அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த எல்எஃப்எஸ்டி இருக்கு இல்லையா? இந்த எல்எஃப்எஸ்டி எங்கேயாவது ரிப்பீட் ஆகிருக்கா? ரிமைனிங் உள்ள எந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் எல்எஃப்எஸ்டிங்கிறது ரிப்பீட் ஆகலை. அப்போது இந்த எல்எஃப்எஸ்டி அப்படிங்கிறது இங்கே உள்ள ரிமைனிங் வேர்ட்ஸ்க்காக வருமா? அப்போது திஸ் ஆர் டியூரேஷன், இது ரெண்டில் எதுக்கு வேணால் இந்த ரெண்டு கோடுமே வரலாம். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் லைன் பார்க்கலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள கோடு பாருங்கள். இந்த QD அப்படிங்கிறது எங்கேயாவது ரிப்பீட் ஆகிருக்கா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்லேயும் வரல. அடுத்து பாருங்கள், இந்த இல்லை IL இருக்கு இல்லையா, அது எங்கேயாவது ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்த்தா ஆயிருக்கு. இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஆயிருக்கு இல்லையா? செகண்ட் அண்ட் ஃபோர்த்தில் IL ரிப்பீட் ஆகிருக்கு. டிஜி செக் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது. IL டிஜிங்கிறது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்குது, செகண்ட் அண்ட் ஃபோர்த்தில். ஃபஸ்ட்லேயும் இல்லை, தேர்ட்லேயும் இல்லை. அப்போது இந்த ரெண்டு லெட்டருமே என்ன, ரெண்டு கோடுமே என்ன ஆகுது, இங்கேயே ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போது இந்த செகண்ட் அண்டு ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டு வேர்டு வந்து ரிப்பீட் ஆகிருக்கும் இல்லையா? அப்போது பாசிபிளில் தான் வருது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா இந்த அக்கமடேஷன் அப்படிங்கிறது, ரெண்டாவது ஒன்று வந்து என்ன அப்படின்னா இந்த ரியாலிட்டி அப்படிங்கிறது இல்லையா? அப்போது ரியாலிட்டி ஆர் அக்கமடேஷன், இது ரெண்டோட கோடு என்னது, ஐஎல்லாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் டிஜியாக இருக்கலாம். ஓகேவா? இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சா? அப்போது ரிமைனிங் உள்ள இந்த QD அப்படிங்கிறது என்னது, இதில் நம்ம மார்க் பண்ணாத இந்த ஒரே ஒரு வேர்டு தான் இந்த சென்டென்ஸில் இருக்குது, என்னது, டெலிவரிங்கிறது. அப்போது இந்த டெலிவரியோட கோடு தான் என்னது அப்படின்னா அந்த QDங்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள கோடு பார்க்கலாம். EW அப்படிங்கிற இந்த கோடு தேர்ட் அண்டு ஃபோர்த்தில் மட்டும்தான் இருக்குது, ரிமைனிங் வேறு எதுலேயுமே இல்லை. அப்போது இது ரெண்டுலேயும் என்ன வரும், இந்த விசிபிள் அப்படிங்கிற இந்த வேர்டு தான் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போது இந்த விசிபிளோட ஆன்சர் தான் என்னது, இந்த EW அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள், PC
பிஜே அப்படிங்கிற கோடு இருக்கா? இப்போ இந்த பிஜே அப்படிங்கிறது ஏதாவது ரிப்பீட் ஆயிருக்கா? ஃபர்ஸ்ட்ல கிடையாது, செகண்ட்லேயும் கிடையாது, ஃபோர்த்லேயும் கிடையாது. அப்போது இந்த பிசிஆர் பிஜே அப்படிங்கிறது என்னது? இதில் உள்ள ரிமைனிங் வேர்ட்ஸ் இல்லையா? என்னென்ன இருக்குது? அக்கௌண்ட்டும் கிரியேஷனும் இருக்குது இல்லையா? அப்போது அக்கௌண்ட்டு ஆர் கிரியேஷனுக்கு ரெண்டில் எந்த கோடு வேணால் வரலாம். ஓகேவா? இப்போ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு கோடு மட்டும் இருக்குது. என்ன கோடு? இந்த கேஎஃப் அப்படிங்கிறது. இந்த கேஎஃப் அப்படிங்கிறது ஒரே ஒரு வேர்டு வந்து கோடாகாமல் இருக்குது. என்னது? ஹனிபி அப்படிங்கிறது. ஸோ அப்போது இந்த ஹனிபி அப்படிங்கிறது தான் என்னது? இந்த கேஎஃப் அப்படிங்கிற கோடை நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போது நமக்கு கிடச்சிருக்க வேர்டு அதோடைய கோடு வந்து இந்த லிஸ்ட்டில் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த செட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்கொஷன்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். இப்போ டேரெக்டாக சப்கொஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? இப்போது வாட் மேபி த கோடு. மேபி த கோடு அப்படின்னாலே என்ன ஆகுது? அங்கே பாசிபிளில் தான் கேட்குறாங்க. ஓகேவா? வாட் மேபி த கோட் ஃபார் த ப்ரேஸ் கிரியேஷன் திஸ். ஓகேவா? கிரியேஷன் திஸ்ஸுக்கான பாசிபிள் கோடு என்னன்னு கேட்குறாங்க. இப்போது கிரியேஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? திஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஆல்ரெடி எப்படி இருக்குது? இந்த வேர்டுக்கான கோட்ஸ் எல்லாமே பாசிபிலிட்டியில் தான் இருக்குது. இப்போது இந்த திஸ்ஸுக்கு வந்து நமக்கு 2 கேஸில் வரும். ஒன்று எல்எஃப் வரலாம், இல்லைனா எஸ்டி வரலாம். கரெக்டாக? அதே மாதிரி இந்த கிரியேஷனுக்கு 2 கோடில் எது வேணால் வரலாம். ஒன்று பிசி வரலாம், இல்லைனா பிஜே வரலாம். இப்போது நமக்கு கிவன் கோட்ஸ் அந்த ஆப்ஷனில் வந்து இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒன்று எல்எஃப் பிசிங்கிறது இருக்கலாம், இல்லைனா எல்எஃப் பிஜேன்னு இருக்கலாம். ஆர்எல்ஸ் இப்போ நம்ம இந்த எஸ்டியை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எஸ்டி பிசின்னு இருக்கலாம், இல்லைனா எஸ்டி பிஜேன்னு இருக்கலாம். இப்போது இந்த 4ல் எது இருந்தாலும் நமக்கான பாசிபிள் செட்ஸ் தான். கரெக்டாக? அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது? எல்எஃப் பிசி இருக்கா? இல்லை. ஓகேவா? அப்போது எஸ்டி பிசிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்குது. ஓகேவா? அப்போது ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? இப்போது நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? வாட் குட் பி த பாசிபிள் கோட். அதுவும் பாசிபிள் கோடு தான் கேட்டிருக்காங்க. எதுக்கு? டெலிவரி டியூரேஷனுக்கு. ஸோ இப்போ டெலிவரிக்கு எக்ஸாக்டாக கோடு இருக்குது, பட் டியூரேஷனுக்கு எக்ஸாக்டாக நமக்கு கோடு இல்லை. அப்போ இது எப்படி வரலாம் அப்படின்னா கியூடி எல்எஃப்னு வரலாம், இல்லைனா கியூடி எஸ்டின்னு வரலாம். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். கியூடி எஸ்டி இருக்குது, கியூடி எல்எஃப்ங்கிறது இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? வாட் இஸ் த ஃப்ரேஸ். இந்த 2 கோடுக்கான ஃப்ரேஸ் என்னன்னு கேட்குறாங்க. பிசிங்கிறது எதோடைய கோடு? ஒன்று அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா க்ரியேஷனாக இருக்கலாம். கரெக்டாக? அப்போது அடுத்து என்ன சொல்கிறாங்க? எல்ஓங்கிறது வெலாசிட்டி. அப்போது அக்கௌண்ட்ஸ் ஆர் வெலாசிட்டி. ஓகேவா? அக்கௌண்ட்டு வெலாசிட்டி இது வந்து நமக்கு ஆன்சராக இருக்கலாம். இல்லை அப்படின்னா கிரியேஷன் வெலாசிட்டி. இது 2ல் எது வேணால் நமக்கு ஆன்சரில் இருக்கலாம். இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது? அக்கௌண்ட்டும் வெலாசிட்டியும் தான் இருக்குது. ஓகேவா? பட் ஆனால் இப்போது நம்ம ஆப்ஷன் ஏவை ஆன்சராக கொடுக்க முடியுமான்னு கேட்டால் இதில் என்ன கேட்டிருக்காங்க? இப்போது வாட் இஸ் த ஃப்ரேஸ்ன்னு சொல்லி டெஃபினட்டாக கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே இஃப் இன் கேஸ் மேபி இல்லைனா வந்து குட் பி அந்த மாதிரி உங்களுக்கு பாசிபிளில் கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன் ஏவை நீங்கள் ஆன்சராக கொடுக்கலாம். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? டெஃபினட்டாக இந்த கோடுக்குன்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரேஸை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம அக்கௌண்ட் ஆர் வெலாசிட்டின்னு கொடுக்க முடியாது. இஃப் இன் கேஸ் நமக்கு இது 2மே ஆன்சரில் இருந்து நமக்கு எய்தர் ஏஆர்பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை ஆன்சராக கொடுக்கலாம். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? டெஃபினட்டாக கேட்டிருக்காங்க. பட் எய்தர் இல்லை. அப்போ நம்ம ஆன்சர் என்ன கொடுக்கணும்? cannot be determined அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சராக கொடுக்கணும். ஓகேவா? புரிஞ்சா? இப்போ இந்த கொஷின் பார்க்கலாமா? இஃப் த ஃப்ரேஸ் ரியாலிட்டி ஆஸ் கம்மிங் அப்படிங்கிறது இந்த கோடை வச்சு கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெலாசிட்டி ஆஸ் அக்கமடேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வெலாசிட்டிக்கு ஆல்ரெடி நமக்கு என்னன்னு தெரியுமா? இந்த எல்ஓ அப்படிங்கிறது தான் கோடு இல்லையா? இப்போ அடுத்து ஆஸுங்கிறது இந்த கிவன் வேர்ட்லேயே இல்லை. ஸோ அப்போ இது நியூவாக வந்திருக்க ஒரு வேர்டு. இப்போ நியூவாக வந்திருக்க ஒரு வேர்டு அப்படின்னா அந்த கோடு டெஃபினட்டாக நியூவாக இருக்குமா? அப்போது டிஜிங்கிறது ஆல்ரெடி கோடில் இருக்குது, இசட்ஆர் அப்படிங்கிறது கோடில் இருக்குது. அப்போ இந்த ஒய்எஃப் அப்படிங்கிற கோடு தான் என்ன ஆகுது? நியூவாக வந்திருக்கா? இந்த கோடு தான் இந்த லிஸ்ட்டில் இல்லாத கோடு. அப்போ இந்த ஆஸுக்கான கோடு வந்து அதுதான். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? அக்கமடேஷன் அப்படிங்கிறது ஐஎல்லாக இருக்கலாம், இல்லைனா வந்து டிஜியாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். எல்ஓ ஒய்எஃப் ஐஎல் இது இருந்தாலும் ஆன்சர் கரெக்டு. எல்ஓ ஒய்எஃப்
டிஜி இது இருந்தாலும் நம்மளுடைய ஆன்சர் கரெக்டு. ஏன்னா இஃப் கண்டிஷனில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ அடுத்து நமக்கு என்ன ஆன்சரில் இருக்குது? ஐஎல் இருக்குது, எல்ஓ இருக்குது, ஒய்எஃப் இருக்கா? ஆப்ஷன் ஏ நம்மளுடைய ஆன்சராக வருது. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து ஆட் ஒன் அவுட் இல்லையா? இந்த ஆட் ஒன் அவுட்டுக்கு நம்ம கண்டிப்பாக 4 ஆப்ஷன் வந்து ஒரு லாஜிக்கில் இருக்கும், ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் டிஃப்ரெண்ட் லாஜிக்கில் இருக்கும். அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? ஆல்ஃபபெட்டோட வேல்யூஸ் தெரியணும். அப்போ ஜியோட ஃபஸ்ட்டு இந்த எடுத்துக்கலாம். ஜியோட வேல்யூ என்ன? 7, கேவோட வேல்யூ 11, கியூனா 17. அடுத்து இதுக்கு அடுத்தோம் அப்படின்னா 22, 25, 4. நெக்ஸ்ட் இதை எடுத்தோம் அப்படின்னா 9, 13, 15. இப்போ இந்த கோடுக்கானது எடுத்தோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ 1, இ 5, டபிள்யூங்கிறது 23. இப்போ இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா 16, 28. இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸை வந்து பேர் பண்ணி பார்க்கலாம். நமக்கு அதுலேயே வந்து மோஸ்ட்லி ஆன்சர் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குது? +4. இது ரெண்டும் எப்படி இருக்குது? +3. இது ரெண்டும் எப்படி இருக்குது? +4, +4, +4. அப்போ ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே +4 ஆகிருக்கு. ஆப்ஷன் பி மட்டும் என்ன இருக்குது? +3 ஆகிருக்கு. அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு ஆட் ஒன் அவுட்டு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? இப்போது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது என்ன கொடுத்துருக்காங்க? 7 persons are sitting around a circular table in such a way that some of them facing center while some of them are facing outside, அதாவது ஆப்போசிட் சென்டர்னு சொல்லியிருக்காங்க. அண்டு நாட் மோர் தென் 2 adjacent person are facing தி சேம் டைரக்ஷன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ பை டைரக்ஷன் வச்சு உங்களுக்கு கொஷின் வருது அப்படின்னா மோஸ்ட்லி கேட்ட கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரிப்பீட்டடாக சர்க்கிள் தான் கேட்பாங்க. ஸோ சர்க்கிள் பை டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் அந்த மாதிரியான செட்ஸ் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 7 person கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? 7 personக்கு டயக்ராம் போடணுமா? ஸோ 7 personக்கு போட்டாச்சா? இப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணலாமா? ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? டி சிட்ஸ் third to the right of Q, U sits immediate left of Q and both are facing different direction சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த கேஸில் வந்து Qவை ஃபேஸிங் இன்சைடு வைக்கிறேன், இந்த கேஸில் Qவை ஃபேஸிங் அவுட் சைடு வைக்கிறேன். T sits third to the right of Qன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1, 2 இங்கே வருமா T? இப்போ இதில் போட்டோம் அப்படின்னா 1, 2 இங்கே வருமா T? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்? U sits immediate left of Q. கரெக்டாக? அப்போது U இங்கே வருவாங்க. அண்டு Uவும் Q என்ன சொல்லியிருக்காங்க? டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது யூவும் கியூவும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். இதை ப்ளேஸ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? 2 persons sit between U and V who faces the same direction as U. ஓகேவா? அதாவது வியும் யூவும் சேம் டைரக்ஷனு, ஆனால் 2 பேருக்கும் பிட்வீனில் 2 person வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது யூக்கும் விக்கும் பிட்வீனில் 2 personனா இப்போ இதில் வந்து 1, 2 போட்டு ஆல்ரெடி என்ன இருக்குது? டி இருக்குது, போட முடியாது. அப்போது இங்கே 1, 2 போட்டு இங்கே என்ன பண்ணலாம்? வி போடலாம். 2 பேருமே சேம் டைரக்ஷன் வேறு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ டைரக்ஷனும் நமக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி இங்கே 1, 2 விட்டு டி ஆல்ரெடி டி இருக்குது, போட முடியாது. இங்கே 1, 2 விட்டுட்டு வி போட முடியும். 2 பேருமே சேம் டைரக்ஷன். ஸோ அப்போ நமக்கு டைரக்ஷனும் கிடைத்து விட்டது. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? நெய்தர் பி நார் ஆர் சிட்ஸ் அட்ஜசன்ட் டு பின்னு சொல்கிறாங்க. அப்போது பியும் ஆரும் இங்கே வரமாட்டாங்க, பியும் ஆரும் இங்கே வரமாட்டாங்க. ஓகேவா? அப்போ வேறு எப்படி வரலாம் அப்படின்னா பிஆர் அப்படிங்கிறது இங்கே தான் வரும் இல்லையா? ஸோ அப்போது ரிமைனிங் இருக்க ஒரே ஒரு பர்சன் யார்? எஸ்ஸுங்கிற ஒரு பர்சன். அப்போ இந்த எஸ்ஸுங்கிற ஒரு பர்சன் தான் இங்கே வருவாங்க. இந்த பிஆர் அப்படிங்கிறது இந்த பிளேஸில் எங்கே வேணால் வரலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? த நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் பிட்வீன் ஆர் அண்டு வி, இதுக்கு பிட்வீனில் உள்ள நம்பர் ஆஃப் பர்சன் வந்து ஒன் லெஸ் தென்னு சொல்லியிருக்காங்க. த நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் பிட்வீன் பி அண்டு எஸ்ஸு. ஓகேவா? வென் கவுண்டட் ஃப்ரம் தி ரைட் ஆஃப் ஆறு, ரைட் ஆஃப் பி. ஓகேவா? இப்போ இங்கே 2 பேர் இருக்காங்க அப்படின்னா பிட்வீனில் இங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க, இங்கே 3 பேர் இருக்காங்கன்னா இங்கே 2 பேர் இருப்பாங்க, இங்கே ஒருத்தர் இருக்காங்கன்னா இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, இங்கே 4 பேர் இருக்காங்கன்னா இங்கே 3 பேர் இருப்பாங்க. ஓகே தானே? இதில் எதுவும் கன்ஃபியூஷன் இல்லைல்ல? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பி நெய்தர் சிட்ஸ் அட்ஜசன்ட் டு டி.
அப்போ என்ன ஆகாது, எனக்கு பி கண்டிப்பாக டீக்கு பக்கத்தில் வராது. அப்போ இங்கே தான் ஆர் வரும், இங்கே தான் பி வரும். கரெக்டாக? அப்போது பி இங்கே, ஆர் இங்கே போட்டாச்சா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, நார் ஃபேஸஸ் இன்சைடு. அப்போது பியோட டைரக்ஷனும் அவுட் சைடு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, எஸ் ஃபேஸஸ் தி சேம் டைரக்ஷன் எஸ் ஆர்னு சொல்கிறாங்க. எஸ்ஸும் ஆரும் சேம் டைரக்ஷன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது நம்ம இதில் டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஓகே. இப்போ இந்த நாட் மோர் தென் 2% adjacent to ஃபேஸிங் சேம் டைரக்ஷன் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஏதாவது இங்கே ப்ளேஸ் ஆகுதா? இல்லை. அப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணுமா? சால்வ் பண்ணால் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ இப்போ இந்த சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஆர் டு வி இல்லையா? அப்போ ஆரோட ரைட் சைட்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணணுமா? ஆர் டு வி அப்படின்னா இப்போ நான் ஆரை வந்து அவுட் சைட் போடுறேன். ஆர் டு வி எவ்வளோ பேர் இருக்காங்க? 1% இருக்காங்களா? அப்போ பி டு எஸ் நமக்கு என்ன வரணும், 2% வரணும் பியோட ரைட்டில் இருந்து. அப்போது 1 2 3 ஆல்ரெடி என்ன இருக்குது, 3% இருக்குது. அப்போது இது நம்ம ஃபேஸிங் அவுட் சைடு போட முடியாது, ஃபேஸிங் இன்சைடு வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஆர் டு வி பார்க்கலாம். 1 2 3 4 5% இருக்காங்களா? அப்போது இந்த இடத்துல 5%னா கீழே என்ன வரணும், பி டு எஸ் வந்து 6% வரணுமா? பி டு எஸ் ரைட் சைடில் பார்த்தா என்ன இருக்குது, 3 தான் இருக்குது. அப்போது இது நமக்கு என்ன ஆகாது, டெஃபினட்டாக வராதா? அப்போ இந்த கேஸில் நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியலை. இப்போ நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம். பி டு எஸ் எத்தனை பேர் இருக்காங்க, 2% இருக்காங்க. அப்போ ஆர் டு வி எத்தனை பேர் வரணும், ஒருத்தர் தான் வரணும். அப்போ ஆர் டு வின்னா ஆரோட ரைட் சைட்லேருந்து பார்க்கணும். அப்போ ஆரை ஃபேஸிங் இன்சைட் போட்டோன்னா ஆர் டு வி எத்தனை பேர் இருக்காங்க, ஒரே ஒரு பர்சன்ட் இருக்காங்களா? இப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சா? ஓகே. அப்போது ரிமைனிங் உள்ள இந்த 2%க்கு நம்ம என்ன பண்ணணும், டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் இருக்குது, எஸ் அண்ட் ஆர் சேம் டைரக்ஷன் அப்படின்ட்டு. அப்போ எஸ் என்ன ஆகும், ஃபேஸிங் இன்சைட் ஆகும். இப்போ இந்த இடத்துல நமக்கு டீயை ஃபேஸிங் இன்சைட் போட்டால் என்ன ஆகுது, இந்த நாட் மோர் தென் 2 adjacent person ஃபேஸிங் தி சேம் டைரக்ஷனுங்கிற பாயிண்ட் வந்துடுதா? அப்போ ஆப்வியஸாக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, டீயை இன்சைட் போட முடியாது. அப்போ டீ வந்து ஃபேஸிங் அவுட் சைட் தான். ஸோ நமக்கான ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? இப்போ நம்ம சப்கொஷன் சால்வ் பண்ணலாமா? சப்கொஷன் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்கொஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்கொஷன் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வி இங்கே இருக்குது, எஸ் இங்கே இருக்குது. ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இமிடியேட் ரைட்டு. ஸோ இமிடியேட் ரைட்டு ஆன்சரில் இருக்கான்னு பாருங்கள். எஸ் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஹூ அமங் த ஃபாலோயிங் பர்சன் சிட்ஸ் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் யூன்னு சொல்லியிருக்காங்க. யூ இங்கே இருக்குது, தேர்ட் டு தி லெஃப்ட்னா 1 2, தேர்ட் டு தி லெஃப்ட்டில் யார் இருக்கா, வி இருக்காங்க. அப்போது இந்த இந்த 3% கிடையாது. அப்போ 2 இன்டெரக்ட் ஆப்ஷனில் ஏதோ ஒன்றா தான் இருக்கும். அப்போ வி அப்படிங்கிறது the one who sits second to the right of ஆரான்னு பார்த்தா ஆரில் இருந்து 1 2. ஆமாம். அப்போது ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் சப் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் பர்சன் ஃபேஸிங் தி சேம் டைரக்ஷன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கொடுத்துருக்க கிவன் பேர்ஸில் யார் வந்து சேம் டைரக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, எஸ்ஸும் பியும் சொல்லியிருக்காங்களா. எஸ் வந்து ஃபேஸிங் இன்சைடு, பி வந்து ஃபேஸிங் அவுட் சைடில் இருக்குது. ஸோ அப்போ இது வராது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூக்கும் ஆருக்கும் சொல்கிறாங்க. யூ ஃபேஸிங் இன்சைடு, ஆரும் ஃபேஸிங் இன்சைடு. அப்புறம் நம்மளோட ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த 19th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். அதாவது ட்ரூ பேஸில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, 2% சிட் பிட்வீன் எஸ் அண்ட் ஆர். ஓகேவா? எஸ்ஸுக்கும் ஆருக்கும் பிட்வீனில் 2% இருக்காங்க. வென் கவுண்டட் ஃப்ரம் லெஃப்ட் ஆஃப் எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ்ஸோட லெஃப்ட்லேருந்து கவுண்ட் பண்ணும்போது எத்தனை பர்சன்ட் தான் இருக்காங்க, 2% தான் இருக்காங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஒன் என்ன ஆகுது, ட்ரூ ஆகுது. ஓகேவா? இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாமா. வி சிட்ஸ் 4th டு தி லெஃப்ட் ஆஃப் யூன்னு சொல்கிறாங்க. யூவில் இருந்து வி வந்து 4th டு தி லெஃப்டாக கிடையாது, என்னது 3rd டு தி லெஃப்ட்டு. அப்போ செகண்ட் ஒன் நமக்கு ஃபால்ஸ் ஆகுது. இப்போ அடுத்து தேர்ட் ஒன் பார்க்கலாம். கியூவும் பியும் இமிடியேட் நெய்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கியூவும் பியும் இமிடியேட் நெய்பர்ஸாக கிடையாது. கியூவோட ரைட்டில் பார்த்தாலும் பர்சன்ஸ் இருக்காங்க, லெஃப்ட்டில் பார்த்தாலும் யூங்கிற பர்சன் இருக்காங்க பிட்வீனில். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த தேர்டு ஒன்று நமக்கு ஃபால்ஸ் ஆகுது. ஒன்லி 1 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சராக கிடைக்கிது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சப் கொஷின் பார்க்கலாமா. இப்போ நெக்ஸ்ட் சப் கொஷின் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் என்ன சொல்கிறாங்க, ஆல் த பர்சன் ஆர் அரேஞ்ச்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஃப்ரம் பி. இப்போது இந்த பியில் இருந்து தான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். என்ன டைரெக்ஷன், கிளாக் வைஸ் டைரெக்ஷனில். ஸோ அப்போ இந்த டைரெக்ஷன்லாம் நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் ஹவு மெனி பர்சன் ரிமைன் அன்சேஞ்ச் இன் தேர் பொசிஷன் கேட்குறாங்க. அண்டு எக்ஸ்க்ளூடிங் பி, இந்த பியை நீங்கள் கவுண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பியிலேருந்து எழுதணும் அப்படின்னா பிக்கு அப்புறம் என்ன வரணும், கியூ வரணும், ஆர் வரணும், எஸ் வரணும், எஸ் இருக்குது, டி,
யூ வி வேறு யாருமே சேம் பொசிஷனில் இல்லை. எஸ்ஸுங்கிற இந்த ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க, சேம் பொசிஷனில் இருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, நீங்கள் எக்ஸாம் ரேலி பிடிஎஃப் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டர்ஸாக இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. பிகாஸ் இப்போது டே 1 மண்டே வந்து நீங்கள் உங்களுக்கு எஸ்பிஐ பிஓ அன்லாக் ஆகுது அப்படின்னா எஸ்பிஐ பிஓவோட கம்ப்ளீட் ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் சேம் லெவலில் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் அன்னைக்கு எஸ்பிஐ பிஓ மெயின்ஸில் அதே லெவலில் உங்களுக்கு ஈச் சப்ஜெக்ட்டுக்கும் 10 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டு டே 2 டியூஸ்டேயில் வந்து உங்களுக்கு வேறு எக்ஸாம் ஐபிபிஎஸ் பிஓவோடது இருக்க போகுது. டே 3ல் வந்து எஸ்பிஐ கிளர்க்கோடது இருக்க போகுது. ஸோ இது மாதிரி வீக்லி 6 டேஸ் வந்து 6 எக்ஸாம் மேஜர் எக்ஸாம்ஸ் வந்து அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனால் இப்போ நம்ம ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு லெவலில் இருக்கும். ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் வந்து டார்கெட்டில் இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு எக்ஸாமாக செப்பரேட்டாக லெவல் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அங்கே நம்ம அந்த ஸ்பீடுக்கு வந்து சால்வ் பண்ண முடியும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா அந்தந்த எக்ஸாம்ஸ்க்கு ஏற்ற லெவலில் உங்களுக்கு கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக க்ராக் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் உங்கள் ப்ராக்டிஸில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ளாட் 50% ஆஃபர் இருக்குது. ஸோ கைஸ் மறக்காமல் இதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நாட் ஓன்லி பிடிஎஃப் கோர்ஸ், நீங்கள் எதை வேணாலும் இந்த கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 50% ஆஃப் கிடைக்கும். எக்ஸாம் வேல்யூவில் டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு எக்ஸாம் வேல்யூ ஆப் அண்டு வெப்சைட்டை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே நிறைய ஃப்ரீ சோர்சஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து அதையும் யூஸ் பண்ணிக்க முடியும். மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் பிடிஎஃப் கோர்ஸுமே இனிஷியலாக வந்து ஃபியூ டேஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, தேங்க்யூ. நான் உங்களை இன்னொரு செஷனில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சத்யா. தேங்க்யூ.